இப்போ உங்க கட்சியில் நடந்த சில தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக காரங்களோட பல்வேறு ஓட்டுகள் வீட்டில் இருக்கிற ஓட்டுகளை தாவேக்கு தான் போச்சுன்ற மாதிரி கேள்விப்படுறோம். அப்போ உங்க வீட்டிலேயே திமுக கட்சி இருந்திருக்கு போல இருக்கு. இது நம்ம சொல்லல, உதயநிதி அவர்களே சொல்றாரு மேடையில. ஆமா, எல்லா வீட்டிலையும் இளம் தலைமுறை வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு வாக்களித்திருக்குது. அதுல நீங்க மறுக்கவே முடியாது. வட மாவட்டங்களை தவிர இன்னும் கட்சி வெளியில வரலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது வந்து தொடர்ச்சியாக ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பமாக இருந்து அது இல்ல இப்போ விஜய் அவர்கள் கட்சி மாறி இருக்கிறது. இல்ல, நிஜமாவும் மாறி இருக்கிறது. அது நான் ஒத்துக்கிற இடத்துலதான் இருக்கிறேன். என்னன்னா, இப்ப தென்பகுதியில பாமக என்ன செஞ்சாலும் இப்ப திலகமாமா என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து நோக்கிற பகுதியில ஒரு செய்தி வர தொடங்குது. ஆனா வந்து இன்னைக்கும் என்னைய பாக்குறவங்க நீங்க வன்னியரான்ங்கிற கேட்கிற கேள்வியும், வன்னியர் இல்லாத சிவகாசியில எப்படி கட்சி வளர்ப்பீங்கிற கேள்வியும், பாமகவிடம் பிரச்சனை இல்லை. பாமகவை நீங்கள் பார்க்கிற பார்வையில் தான் பிரச்சனை இருக்கு. அப்படி பார்க்க வைத்தது ஆரம்ப காலத்துல யாரு அப்படின்ற கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது வன்னியர் மக்களுக்கான கட்சி அப்படின்னு நீங்க உருவாக்குறதுனால வர்ற பிழைவு. இப்ப இல்ல வன்னியர் சங்கம் உங்கள் அருகில் இருக்கும்போது, உங்களுடைய இருக்கும்போது வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தது நடத்ததெல்லாம் நீங்கும் போது அந்த ஒரு கேள்வி இயற்கையாகவே வரத்தானே செய்யும். இயற்கையாவே வரத்தான் செய்யும், இல்லைன்னே சொல்லல. ஆனால் தன்னுடைய சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படிங்கிற போது அந்த சமுதாயத்தை மேலிருந்து கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று உருவாகுதுல. அதை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். அந்த சங்கம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அது அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் அந்த கட்சியில் என்னைக்காவது முழுக்க வன்னியர்கள் மட்டும்தான் அந்த கட்சியால் நடத்தப்படுகிறதா? இல்லைன்னா தலைவர் யாரு, பொதுச் செயலராக யார் வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், பொருளாளராக யார் வர வேண்டும், சிறுபான்மையினர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயா பைலாவை மாத்துறாங்க, பெண்கள் இருக்க வேண்டும் என்று. இப்படியும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்புல கூட அந்த பகுதியில் யார் வலுவானவர்களுக்காக அவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்திலும் அங்கம் வைக்க வேண்டும் என்பதை கொண்டு பைலால வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும், இதுவரைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துதானே பாமக உருவாகிருக்கு. ஆனா நாங்க தான் அது வன்னிய சங்கத்துல இருந்தாங்க வந்துச்சு, அதனால நாங்க அது வன்னிய சங்கமா தான் பார்ப்போம் அப்படின்னு இப்படி சேனை போட்டுட்டு தெரிஞ்சா நான் என்ன பண்றது? சேனைங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியல, குதிரைக்கு கட்டுவாங்க போட்டுட்டு தெரிஞ்சா நான் என்ன பண்றது? திலகமாமாவை பார்க்கும் போதும் கூட திலகமாமா என்ன செய்கிறார், என்ன பணி செய்திருக்கிறார், மக்களோட எது நிற்கிறார், என்ன அவர் பேசுபடு பொருளாக மாத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்காம திலகமாமா வன்னியனா வேற யாருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். நான் என் மேல பிரச்சனையா, எதிரான் மேல பிரச்சனையா? அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் பார்த்த உடனே நீங்க அந்த பிம்பத்தை வச்சுறீங்க. இந்த பிம்பம் பரவலாக்கப்பட்டு விட்டது. அந்த பிம்பமும் கூட எப்பொழுது பரவலாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி என்ன முன்னாடி இருக்கு. திமுகவோட கூட்டணி இருந்த வரைக்கும் பாமக வந்து அப்படியே சமூக நீதி கட்சின்னு பேசக்கூடிய பெரும்பொருள். பாமகவிடம் துண்டை வாங்கி மஞ்சள் துண்டை கழுத்துல போடுற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கிறீங்க. பாமகவிடம் நிறுவனருக்கு நீங்க தமிழ் கொடி வாங்கி பட்டம் கொடுக்குற வரைக்கும் அது சமூக நீதிக்கான இயக்கம். ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை நடந்தது சொல்லி காமிச்சா உடனே பாமக வந்து சாதி கட்சி. உங்ககிட்ட இருந்து இல்லைங்க உங்க நோக்கம் சரியா இல்லை, அதனால நாங்க கூட்டணியில இருந்து பிரிகிறோம்னு சொன்ன உடனே நீங்க சாதி கட்சி. பாமக எப்போ வந்து உங்க இயக்கங்கள் மூலமாக தவறுகள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்ல தொடங்கினா உடனே இல்லைங்க பாமக போன்ற ஜாதி கட்சிகளோட நாங்க சேர மாட்டோம். அப்புறம் நீங்க தலித்துகளை ஒருங்கிணைக்கிற கட்சி மட்டும் அப்புறம் ஜாதி கட்சி இல்லாம என்ன கட்சிங்க? அதே உங்க கூட்டணியில கொங்கு சமுதாயத்துக்கான கட்சி இருக்குதுன்னு மத சார்ந்த அடையாளங்களை சேர்த்துக்க மாட்டோங்கிறீங்க. இப்ப இஸ்லாமிய சமுதாய சங்கங்களும் கட்சிகளும் அங்க உள்ள இருக்கிறாங்க தானே. சரி, நீங்க எதன் பேராலும் வேண்டுமானாலும் ஒன்றுபடுங்கள், ஆனால் யாரையும் ரெண்டுபடுத்த வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க அந்த கூட்டணியில் இருந்த போதும் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், அந்த கேள்வி நீங்களும் எழுப்பல. இப்ப இஸ்லாமியர்கள் இருக்கிறதை மதவாத கட்சின்னு இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா? இதுக்கு முன்பாக நீங்க மன்னிக்கணும், நான் சொன்னது அப்படி ஒரு புரிதலை கொண்டு வந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மதவாத கட்சின்னு சொல்லல. ஆனா நீங்க பாமகவை வந்து சங்கத்துல இருந்து தொடங்கினால சாதி கட்சின்னு சொல்லுவீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நான் அதனாலதான் கடைசியா முடிச்சேன். நீங்க எதன் பேராலும் ஒன்றுபடுங்கன்னு சொல்லி, நீங்க மதத்தின் பேராலும் இல்ல. நீங்க பாரதிய ஜனதா கட்சி இவங்க மதவாதம் சொல்லும் பொழுது இந்த கேள்வி கேட்கறது தவறு கிடையாதுன்னு ஒரு பொதுவாக இருக்கு.
தமிழகத்துல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, மதவாதம் வந்துரும். அதனால தானே எல்லாரும் எதிர்த்தாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியை, இங்க திமுக பாருங்க, கூட்டணி. இங்க மதவாதம் அந்த மதம் இங்க இருக்கிறது, இனம் இங்க இருக்கிறது, மொழிக்கான அடையாளங்கள் இருக்கிறது. இங்க அடையாளங்களை துறந்து விடுவதற்கு நீங்க யாரும் விரும்புறீங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேசன் எதை எடுத்தாலும் எங்கள் தமிழ் மொழி அடையாளத்தை அழிக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு தானே பேசுறாரு. ம், ம், அப்ப அடையாளத்தை எல்லாரும் பத்திரப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ம், ம், எப்போ அது வெறியாகாம இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்க முன்னாடி இருக்கிற கேள்வி. நான் ம், இஸ்லாமிய அமைப்புகள் திமுகவோட இருக்கிற வரை திமுக அவங்களெல்லாம் சேர்த்துக்கிடும் போது சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க தானே. ஆனா இந்துக்களின் பேரால் ஒரு அமைப்பு உருவாகும் போது அவங்கள மதவாத அமைப்புன்னு ஏன் சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ம், அவ்வளவுதான். ம். நீங்க சம்பவங்களின் மேல் நடக்கிறதுக்கு குற்றம் சொல்லுங்க. நான் இப்பயும் சொன்னேன். இந்த என்ன சொல்றது, இந்த நாடக காதல்ங்கிற விஷயத்த ஒரு நாளும் தலித் அமைப்புகள் மேலோ சாதி அடையாளங்கள் மீதோ திரித்து விடுவதற்கு நாங்க விரும்பவில்லை. ம். ஆனால் இங்கு பெண்கள் கவரப்படுகிறார்கள், பெண்கள் அங்க ஏமாற்றப்படுகிறார்கள். 16 வயது குழந்தை இப்ப நீ இது பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதுக்கோ, தனியா கூட்டுட்டு போற. போக்சோ போட்டிருக்க வேண்டிய வழக்கு இன்னைக்கு பிசிஆர் கேஸா மாறுது. அப்ப பிசிஆர் கேஸ் உண்மையில தேவைன்னு நினைக்கிறோம். ஆனா இது எப்படி பயன்படுத்துறீங்கிறது மேலதான் எங்களுக்கு கேள்வியே. பயன்படுத்துற ஆட்கள் அதே மேலேயும் அதே குற்றச்சாட்டு அவங்க குற்றம் ஆணவ கொலை பற்றி அவங்க குற்றம் சொல்றாங்களே. ஆணவ கொலை தடுக்க சட்டம் இல்ல, இயற்றப்படாங்க யாரும் கேட்கல. 16 வயது பிள்ளையே முதல்ல கல்யாணம்னு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறத சரின்னு சொல்றீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ம், இது கொலை இல்லை, இது தற்கொலைன்னு போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டது. ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் எப்படி நீங்க ஆணவ கொலைன்னு சொல்லுவீங்க? ம், அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க ஆணவ கொலைன்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறீங்க, பரப்புறீங்க. உடனே உடனே அவங்க வீட்லயும் பெண்ணை இழந்திருக்கிறாங்க. 16 வயது குழந்தைய இழந்திருக்கிறாங்க. அவங்க வீடு அடிச்சு நொறுக்குறீங்க. அந்த குழந்தைய காணும்னு 1:30 மணிக்கு தேடி திரியிற தாய் தகப்பன தூக்கிட்டு பிசிஆர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவரை விட்டுருந்தீங்கன்னா அந்த அந்த தற்கொலை நடந்தாம அவர் தடுத்திருந்திருப்பார்ல. பிள்ளைய தேடி 1:30 மணி காணோம், 2:30 மணி தேடி அலைகிறாரு. 6 மணிக்கு பிள்ளை சூசைட் பண்ணதா எடுக்கிறாங்க, ம், ம், பாக்குறாங்க. அந்த 1:30 மணிக்கு தேட தொடஞ்ச தகப்பன் தேடி இருந்தானா இந்த தற்கொலை சம்பவத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ம். அப்ப காவல்துறை எங்களுக்கு எந்த விதத்துல இத்தனைக்கும் முந்தின நாள் இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பெண் வீட்டார் போலீஸ்ல சொல்றாங்க. ஆனா உண்மையில போலீஸ் காவல்துறை நடந்து கொண்ட ஒரு விதம் கண்ணியமான முறை என்னன்னா, இது குழந்தைங்க, இத போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வர வேணாம், நாங்க நாளைக்கு கவுன்சிலிங் பண்றோம்னு சொல்லி அதுக்குள்ள ஒரே இரவில் எல்லா விஷயமும் தடம் புரண்டு போயிடுச்சு. ஏன்னா இது கவுன்சிலிங் போனாலே இந்த பையன் மேல போக்சோ போகும். போக்சோ போகும்னு தெரிஞ்ச உடனே பொண்ணு அங்க இருந்து எடுக்கப்படுறா. நீங்க அந்த தாய் தகப்பனை பார்த்த பிறவுமாங்க ஆணவ கொலைங்கிற வார்த்தையை சொல்லுறீங்க. நீங்க யோசிங்க. நம்ம அப்படி பொத்தாம் பொதுவா எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லார் மேலையும் திரித்து விட்டு போக முடியாது. ஒவ்வொரு சம்பவமும் தனித்துவமானது, தனித்துவமான பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் தான் நாம தேடி எடுக்க வேண்டியிருக்கு. இங்க காதல்ங்கிறது ரொம்ப இனிமையானது. எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து, சங்க காலத்துல இருந்து நாங்க காதலிச்சு வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா காதலின் பேரால் பெண் கவரப்படுகிறாள், காணாமலாக்கப்படுகிறாள், அவளுடைய சுய அடையாளமே அழிக்கப்படுதுன்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்ல. இல்ல, வயது கேட்போங்க. திருமண வயதை அடைந்தவர்கள் காதலித்தாலும் இதே எதிர்ப்பு தானே? திருமண நான் எங்க பாருங்க, திலகபாமா நீங்க கேட்கறதுக்கு இந்த சாதி அடையாளத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர். நீங்க முதல்ல அதுல பொதுமை இது நீங்க மருத்துவர் ஐயாவையும் இதுல நீங்க தாராளமா சேர்க்கலாம் பாமக. ஆனா கிராமங்களும் எங்கேயோ கடைக்கோடியிலும் நடக்கிற ஒரு உதாரணத்துக்கு மேல்பாதி விஷயம் நடந்தது இல்லைங்க. மேல்பாதி விஷயத்த அதுல முக்கிய காரணகர்த்தாவா இருந்தவர் நீங்க வன்னிய இனம் மட்டும் பார்த்த உடனே பாமகன்னு சொல்லிடுறீங்க. அதுக்குள்ள இருந்தவர் திமுகவை சார்ந்தவர் யாரு கவனத்துக்கும் சேரலையங்க. அந்த ஜாதி ரீதியா வரும்போது அது திமுகவா பாமகவான்னு வரல, அந்த ஜாதி தான் உங்களுக்கு பெருசா தெரியுதாங்க இல்லையா? இல்ல, ஆனா குற்றச்சாட்டு பூரம் இன்னைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டு பூரம் பாமக மேலதான் விழுந்துட்டு. வட மாவட்டங்கள்ல பாமகன்றது பெரிய அதுதானே யோசிப்பாங்க இல்லையா? நான் அதுதான் சொல்லுகிறேன். நீங்க சில விஷயங்களை நாம ரொம்ப கவனமா, அதாவது இனம் குறித்தோ பெண்கள் குறித்தோ ஒடுக்கப்பட்டவர்கள் குறித்தோ ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
நீங்க அது வந்து ஆணவ படுகொலைங்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து பெண்ணுக்கு அந்த மனிதனுக்கு காதலிக்கிற எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ம், இதில் எங்க ஏமாற்றப்படுறோங்கிற சூழல் வருகிற போதுதானே எங்க சிக்கல். ம், இன்னைக்கு இந்த குடியும் போதைப் பொருள் அவருக்கு கொடுக்கறதான சிக்கல். ம். உண்மையில நான் சொல்றேங்க, எத்தனை பெண்களை காதலின் பெயரால் தொலைஞ்சு போற பெண்களை நாங்க மீட்டெடுத்து வெளியே சொல்ல முடியாம அவங்கள காபந்து பண்ணிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ம், சொல்ல முடியறது இல்ல. ம். அந்த பெண்கள் வாழ்க்கையை நீங்க வெளியே பேச முடியாது. அதனாலதான் அத வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து கண் நீங்க ஆர்கே நகர்ல ஒரு பதிவு திருமணம் நடந்ததும் மட்டும் பொய்யா பெண்கள் இல்லாமயே நடந்த திருமணங்கள் மட்டும் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு. ம். நீங்க அந்த வழக்குகளை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையில இங்க இங்க வந்து தமிழகத்தில் பெண்களின் இருப்பு என்னவா இருக்குதுன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியதான. கண்டிப்பா. இத்தனைக்கும் பெண்கள் இன்னைக்கு படித்து வராங்க, வேலைக்கு வராங்க. ம், ம். ஏ, அது இதுக்கு இடையில தானங்க இந்த சாதி நீங்க வந்து நீங்க சொல்ற எந்த சாதியாக இருந்தாலும் எந்த நீங்க ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தாலும் சரி, நீங்க பிற்படுத்தப்பட்ட எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி, இதில் மனிதனை பார்க்க நீங்க தவறினால் வர சிக்கல் தான். ஏன் தலித் சமுதாயங்களுக்குள்ளேயே ம், பறையறந்து இதற்கு இடையில நடக்கிற சண்டைகளும் அதிலும் திருமண உறவுகளுக்கு இடையில இருக்கிற சண்டைகளும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ம், ம். எல்லாத்தையும் கடந்து போகத்து அன்பால் வாழத்தானே சொல்லித்தர பாக்குறோம். கண்டிப்பா. இப்போ உங்க கட்சியில நடந்த சில பிரச்சனைகள் பத்தி எல்லாருக்கும் வெளியில தெரியும். எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சேலம் அருள் அவர்கள் வந்து நான் வந்து அன்புமணி அவரோட தலைவரா இருக்க முடியாது. அன்புமணி அவர்களால தான் அந்த கட்சி வந்து ஒன்றுமாய் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆனா நாங்கெல்லாம் நடுத்தருவுல நிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நபர் பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரவர்களுக்கான இருப்பு அவரவர்கள் தான் உருவாக்குறாங்களே ஒழிய, இப்ப திலகபாமா ஒரு இருப்புல இருக்கிறான்னா நான் தான் உருவாக்கிக்கலாம். ம், என்னுடைய இருப்பு நான் உருவாக்குற நான் செய்யற செயல்கள் இல்ல அதுலதான் உருவாகும். இதுல எப்படி கட்சியின் மேல பழி போடுவீங்க? ம். ஆ, இப்போ நீங்க தாவேகாவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு தகவல்கள் அதாவது நம்மளுடைய பல்வேறு செய்திகள் நீங்க சொல்லும்போது தாவேகா அரசை நிறைய விஷயங்கள்ல பாராட்டுறீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க தாவேகா அரசை? தாவேகா பக்கம் நகர்கிறதா பாமக அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. தாவேகா பக்கம் பாமக நகர்கிறதா? தாவேகாவில இருந்து துணை முதலமைச்சர் பதவி பாமகவுக்கு கொடுக்கப்படுகிறதா? சொல்லிடுவோமா எல்லாமே? இந்த வார்த்தைகளுக்காகத்தானே நீங்க ஆசைப்பட்டு இருக்கிறீங்க. ஏய், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் மக்களின் வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். இந்த மக்கள் வந்து நீங்க யாரும் நம்பாத ஒரு வாக்குகள் தான் இன்றைக்கு விழுந்திருக்குது. அப்போ மக்களுடைய மனமாற்றம் அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கிற நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. எங்களுக்கு இந்த 2 விஷயங்களும் வேண்டாம், பெரிய கட்சிகளும் வேண்டாம்னுங்கிற முடிவைத்தான் அவங்க வந்து இன்னைக்கு கொண்டு போய் ஒரு இயக்கத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. ம், அப்ப இந்த 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 முடிவுக்கு மக்களுடைய முடிவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோம். முதல்ல ஒன்று. ம், இன்னொன்று, வந்திருக்கிற அத்தனை பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லாருமே புதியவர்கள், ம், ரொம்ப புதியவர்கள். அது சரியா பிழையா அப்படிங்கிற கேள்விகள் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி அமைச்சா கூட அந்த நிகழ்ச்சியில மூத்தவர்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குமோ அதே மாதிரி இளையவர்களை மேடையில் ஏற்றி தலைமையில உட்கார வைக்கிறதுங்கிறத செய்வோம் நான். ம், அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா அவர்களுக்கு செய்வதற்கான கொஞ்சம் ஸ்பேஸ கொடுப்போம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து இயல்பான. சாதாரணமா நீங்க 21ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்ற உடனேயே இல்லங்க 6 மாசம் போகணும் 1 வருஷம் போகணும் தான் எல்லா ஊடகங்களும் சொன்னீங்க. அப்ப இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். கண்டிப்பா. ஆனா இல்ல பாட்டாளி ஒருவேளை மக்கள் கட்சியை ஒருவேளை முடிச்சிடறேன் ம், முடிச்சிடறேன் பாட்டாளி நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட அறிக்கை ம். ரெஸ்டோ பார் கொண்டு வர்றத ஆமா. நிறுத்துங்க, பாட்டு. பாமக போராட்டத்தை களத்துல இறங்கும். அப்ப இது உடனே என்ன சொல்லுவீங்க? இது உடனே என்ன சொல்லுவீங்க? அப்ப அப்படி இல்ல. சாதகமா போகுதா உடனே உங்களுக்கு பத்திரிக்கைக்காரங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தலைவர் கூப்பிட்டு தகவல் கொடுக்க போறாங்க. வாங்க இல்ல இல்ல நாங்க கூட்டணி. நீங்க நீங்க கவனிச்சு நீங்க ஒரு நாள் காலையில அதிமுக கூட்டணி போய் முதல் சேர்ந்தது பாமக. இல்ல இல்ல எல்லா நீங்க பத்திரிகையும் இல்ல இந்த தகவல் வர ஆரம்பிச்ச உடனேயே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் இந்த பக்கம் அன்புமணி அவர்களும் ஒரு விளையாடுற ஒரு போஸ்ட் போட்டு வர ஆரம்பம். விளையாட்டுகள் ஆரம்பம் அடுத்து எங்கு அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போட்டு வருது.
ஆமாங்க. உங்களுக்கு இன்னைக்கு கையில ஃபோன் இருக்கு. ரீல்ஸ் ம். போடுறத எல்லாரும் ஜனங்க பார்க்குறாங்க. அதுக்கு என்ன வேணாலும் போட்டாலும் நம்மளுக்கு லைக்கும், ஷேரும் தானே கூட வரணும். அதுல தானே போயிட்டுருக்கிறோம். சரி, விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் தான் இருக்கிறார். ம். பேட்மிண்டன் கிளப்ல தலைவராக, அகில இந்த இடத்துல துணைத் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ம். அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல 2 பேரும் இருக்கிறது நியாயம் தானே? 2 பேரும் இன்னைக்கு இல்ல, பேட்மிண்டன் எப்ப தொடங்கி வச்சாலும் அதுக்குள்ள களத்துல இறங்கி விளையாடுற இடத்துல தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ம். ம். இருந்தாங்க. அப்பா, இன்னும் சொல்ல போனா காமராஜர் காலத்துல ஒரே வீட்டுல ஒரே வீட்டுல திமுகவையும் காங்கிரஸும் சேர்ந்தவங்க வெளிய பிரச்சாரத்துல கடுமையா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ம். இன்னைக்கும் நிறைய இன்னைக்கு நடந்த அத்தனை திருமண வீடுகளையும் எல்லா கட்சியும் கடைசியில ஒன்னா போய் எல்லா தலைவர்களும் போய் வாழ்த்து சொல்லிட்டு தான் வரோம். இந்த இந்த நாகரிகமான பண்பு முக்கியம் தானே. அதை நம்ம பாராட்டத்தானே வேணும். கண்டிப்பா. உடனே அப்படி நீங்க அப்படி அதெல்லாம் உடனே எடுத்துட்டா ஐயோ இன்றைக்கு அப்பா இப்படி போட போறீங்களா, அப்படி போட போறீங்களா, செய்தி போட்டா ஐயோ இப்படி போட்டா செய்தி வருமான்னு பயத்திலேயே அடுத்து இந்த நாகரிகமான செய்ய கூட செய்ய விடாம இல்ல பண்ணிடுவீங்க போல இருக்கு. அப்படி சொன்னா இந்த முறை தேர்தல்ல ம். பாத்தீங்கன்னா திமுக காரங்களோட பல்வேறு ஓட்டுகள் வீட்டுல இருக்கிற ஓட்டுகளை தாவேக்கு தான் போச்சுன்ற மாதிரி கேள்விப்படுறோம். அப்ப அவங்க வீட்லயே இருந்து கட்சி இருந்திருக்கு போல இருக்கு. இது நம்ம சொல்லல, உதயநிதி அவர்களே சொல்றாரு மேடையில. ஆமா, எல்லா வீட்டிலேயும் இளம் தலைமுறை வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு வாக்களித்திருக்குது. ம். அதுல நீங்க மறுக்கவே முடியாத உண்மை. ம். ம். அதற்கு காரணம் இதுதான். நீங்க நின்னு தேய்ந்து போன, பழைய போன, கிழிஞ்சு போன ஒரே மொனட்டனஸான அரசியல் இயக்க செயல்பாடுகளை தொடர்ந்து தண்டு கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, ஒரு சமூக சேவை செய்ய போறேன்னா என்ன செய்ய, போய் ஒரு மரம் நடுறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம். அப்படி நம்ம மரம் நடுறதை மட்டும் செஞ்சிருந்தா, இப்ப போட்டோ எடுத்ததை மட்டும் செஞ்சிருந்தா இந்த தமிழ்நாடு காடா மாறிட்டு இருக்கும். ம். ம். அப்ப நம்மகிட்ட முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களும் நான் எல்லாரும் சேர்த்துதான் சொல்றேன், என்னையும் சேர்த்து உட்பட. இது வந்து எங்க எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கிற டோன்ல தான் இந்த அரசியல் இயக்கங்கள் போயிட்டு இருக்கு. ம். ம். பல நேரங்களில் திலகமாமா விலகி தெரியறதுக்கு காரணமே இதுக்குள்ள ஒட்டாம இருக்கிற ஒரு எழுத்தார் முகம் இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. போலித்தனங்களுக்குள்ள ஒட்டாம இருக்கிறவங்க பாமகவுக்கு ஒரு வித்தியாசமான பார்வையும், பாமக மேல ஒரு ஏன் எதுவும் சேர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தனித்து பார்க்கறதுக்கான அந்த அந்த இது உருவாகிறதுக்கு காரணமும் அந்த ஒரு சின்ன போலித்தனத்துக்களை மறுதலிக்கிற ஒரு முகம் இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஐயா பட்டியும் பாத்தீங்கன்னா, நீங்க தப்புனா தப்பும் பாரு, ரைட்டுனா ரைட்டும் பாரு. அது ம். கூட்டணியில இருந்தபோது அவர் விட்டு கொடுத்தது இல்லையே. ஆனாலும் ஏங்க நான் ஆனாலும் சரி ஒரு பிழை சொல்றேன், எங்க பழக்கமும் ஐயாட்ட இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி மேடம். அனைவருக்கும் எனது நன்றி.